என்றைக்கு வாக்காளர் பட்டியலில் புகைப்படம் ஒட்டப்பட்டதோ, வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டதோ, கள்ள ஓட்டு போடுவது 99% தடுக்கப்பட்டது. இதெல்லாம் 25 வருஷமா தமிழ்நாடு வாக்காளர், இந்தியாவுடைய வாக்காளர் பட்டியலில் புகைப்படம் ஒட்டப்பட்டிருக்கிறது, வாக்காளர் அடையாள அட்டை தரப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் வந்த பிறகும் திமுக கள்ள ஓட்டு போட்டுடுச்சுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, இன்னும் அந்த கட்சி கையாளாகாத கட்சியா இருக்கணும், அந்த பூத் ஏஜென்ட் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கணும். ஏன் கையாளாகாத காலாளாகாத வேற என்ன சொல்லணும்? அது என்ன அது வார்த்தைகள் எனக்கு தெரியல. நீங்க பேசுறது வந்து எடப்பாடி நீங்க முதல்ல இந்த மாதிரி சொல்றத நீங்க நிறுத்துங்க பாருங்க. நீங்க இந்த மாதிரி சொல்றத ரசிக்கிறேன்னு சொல்றீங்க. நீங்க இங்க வரது எங்க அட்டாக் பண்றதுக்கு தான் வந்துட்டு இருக்கீங்களா? கேட்கணும்லங்க. என்ன கேட்கணும்? ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன கேட்கணும்? என்ன கையாளாகாத நீங்க கையாளாகி அந்த கள்ள ஓட்டு போட்டதுதாங்க பிரச்சனை. இப்ராஹிம் ஆர்டர் போட்டாரு நான் சொல்றேன். நீங்க அவசியம் என்னங்கறத பத்தி பேசுறீங்க. அவர் என்ன கையாளாகாதன்னு வார்த்தை வந்து தவறான ஒரு பெரிய அன்பார்லிமெண்ட் வார்த்தை அடிக்கணும். கையாளாகாதன்னு சொல்றாரு. நீங்க தவறுங்க அத பத்தி பேச வராரு. என்ன கையாளாகாதன்னு எங்கேயுமே பேசுறது இல்லையா? அன்பார்லிமெண்ட் வேற பேசிக்கிட்டு இருக்கோமா? அன்பார்லிமெண்ட் கிடையாது. முதல்ல சொல்லுவாங்க இதே வார்த்தை இப்ப நீங்க பேசலையா? கையாளாகாத நீங்க சொல்லுங்க. அந்த இடத்துல இல்லையா கையாளாகாதங்கற வார்த்தை நம்ம இல்லங்க. அவர் அமைதியா இருக்க சொல்லுங்க. நான் பேசி முடிச்ச பிறகு ஒரு சொல்ல அன்பார்லிமெண்ட் ஆடலாம். அதிமுக சொல்ல கூடாது, யாரையுமே பேச கூடாது. இன்வென்ஷனே நீங்க தான், டிக்ஷனரியே நீங்க தான். சார் உங்க எம்ஜிஆருக்கு தலைவர் எங்க தலைவர் நீங்க தான். உங்களுக்கு நீங்க இல்ல, அண்ணா பேரறிஞர் அண்ணா தான் எங்களுக்கு தலைவர். அப்படியே அண்ணா சரியா கிளைம் பண்ணாதீங்க. 72 பேசி முடிச்சிட்டு நீங்க பேசி முடிச்சிருங்க சார், அப்புறம் பேச சொல்றேன் நான் அவங்கள. எப்படிங்க நீங்க பேசி முடிச்சிருங்க. நான் அவர் சொன்னதுக்கெல்லாம் தவறா பேசினாருன்னு நான் சொன்னேன். கவுண்டர் சொல்லிருங்க சார். நீங்க சொல்லி முடிச்சிருங்க பாருங்க. ஒரு சைடா பேசுறதா இருந்தா என்னை கூப்பிட வேண்டாங்க தயவு செய்து. நீங்க வரவேணாம் பாரதி. நீங்க இப்படியே யாரையும் பேச விட மாட்டீங்க. நீங்க வரவேணாம். நீங்க போலாம், கிளம்புங்க. நீங்க கிளம்புங்க. அதுக்கெல்லாம் ஒண்ணும் நீங்க கிளம்புங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை, கிளம்புங்க. வேற உட்காருங்க. விஷயத்தை போட்டு சார் அவர் யாரையுமே பேச விட மாட்டாங்க. பேசுங்க. ஒரு மாநில கட்சி யாரையுமே பேச விட மாட்டீங்க. தமிழ்நாட்டுல ஒரு ஆண்ட கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவா நீங்க வர்றீங்க. நீங்க சார வந்து ஆதரிக்கிறீங்கிறது தவறு நாங்க சொல்றோம். இல்ல சார், அவருக்கு யாரையுமே பேசவே விட மாட்டேங்கிறார் சார். அவர் போகட்டும் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே. அவர் போகட்டும், தாராளமா போகட்டும்.